அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு பொசிஷனாக லாங் டேர்மில் எடுத்து பண்ணுறது, ஸ்விங் ட்ரேட் ஷார்ட் டேர்மில் பண்ணுறது, அந்த மந்த்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் இருக்கும், எங்கே சப்போர்ட் எடுக்கும் ரெசன்ஸ் இருக்கும், வீக்லியில் எல்லாமே இதில் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஸோ ஆப்ஷன்ஸ் போத் கால் புட்டு ரெண்டையும் பை பண்ணி பண்ணுறது, அப்புறம் டைரக்ஷன் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இந்த கிளாஸ் தான். இது வருஷத்துக்கு 2 கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ 9th ஆகஸ்ட்டில் கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில் டாபிக் எனக்கு மெசேஜ் பண்ணவும் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் நம்ம 0 to ஸ்டூடெண்ட்ஸ் 0 to 0 கால் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவு பர்ஃபெக்டாக அந்த மார்க்கெட்டே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றினாலும் நம்ம மேக்ஸ் வேல்யூவில் மட்டும்தான் அந்த என்ட்ரிஸை கொடுக்குது. அதை சிந்திங்க முதல்ல. இது மேக்ஸ் சார்ந்து தான் பங்கு இந்த மார்க்கெட் இயங்குதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தினமும். ஓகேங்களா? சரி, நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,000 கால் 62 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும் சப்போர்ட் எடுத்தால் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கணும். பாருங்கள், இதுதான் 62 rupees லைன் போட்டிருக்கோம். இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு. இப்போ மார்க்கெட்டு ஏறினாலும் இறங்கவே ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு வெளியில் திரும்பி ஆகணும்னு சொல்லியிருக்கோம். இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 62 அவர் போய் பிரேக் பண்ணவே இல்லை. அது போனாலும் மறுபடியும் கீழே, ஏறினாலும் மறுபடியும் கீழே, ஏறி இறங்கியிருக்கோம். அவ்வளோதான் மார்க்கெட், சிம்பிள். அப்போது இதை நம்ம எப்போ ப்ரிடிக்ட் பண்ணோம்? ஏர்லியாகவே நம்ம போட்டுட்டோம். காலையில் 7:30 போட்டேன் வீடியோ, கரெக்டுங்களா? அப்போது எப்படி மார்க்கெட் இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பார்க்கல, ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கல, பேட்டர்ன்ஸை பார்க்கல. ஏன் இது நடந்தது? சிந்தித்து செயல்படுங்க. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதையும் சேர்த்து தான் நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.